வணக்கம். கோர்ட் ரெக்யூர்மெண்ட் செல் அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா சம் பர்சன்ஸுக்கு, அதாவது இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸுக்கு வந்து கால் பண்ணி பேசினதாகவும், உங்கள் சர்டிஃபிகேட் வந்து சரியாக அப்லோட் பண்ணலை, அதனால் திரும்ப அகைன் வந்து சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னதாகவும் குரூப்பில் பேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு சில 2-3 பேர் கால் பண்ணி பேசியிருந்தீங்க. இன்றைக்கி மார்னிங் ஒரு 4-5 பேர் கால் பண்ணி இதை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, அதாவது கேண்டிடேட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக அப்படிலாம் ஒரு காமெடிக்காக பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். அது உண்மை கிடையாது. கண்டிப்பாக ரெக்யூர்மெண்ட் செல்லில் இருந்தால் கண்டிப்பாக ஷியூராக பண்ணியிருக்காங்க, பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தனமாக ஆணித்தரமாக நான் சொல்லுவேனே. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கால் பண்ணி பர்சனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போஸ்டிங் பர்டிகுலர் டிரைவர் அப்படின்ற போஸ்டிங் அப்ளை பண்ணவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு முடிஞ்சிருச்சு. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் அந்த சிவிக்கு போகிற ஸ்டேஜில் இருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகேங்களா? இப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அங்கே ரெக்யூர்மெண்ட் செல்லில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ அப்ளை பண்ணப்போ சரி வர அப்லோட் பண்ணலை, அந்த சர்டிஃபிகேட் சரியாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாமல் சரி வர ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷேட் அடிக்கிறாப்பில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் அவங்க ஃபில் பண்ண, அதாவது அந்த பர்சன் கேண்டிடேட் இருக்காங்களா, அவங்க வந்து ஃபில் பண்ண அந்த டீட்டெயில்ஸு அது ரிலேட்டடாக அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட், ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்களே. அப்போ அந்த அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க அந்த டீட்டெயில் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்கிறத விட சரியாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியலை அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கேண்டிடேட்டை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பேசுவாங்க, கால் பண்ணி பேசுவாங்க. கால் பண்ணி இது மாதிரி என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்து அந்த பர்டிகுலர் நாங்கள் சொன்ன அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து நீ திரும்ப அகைன் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை தான். 2022 ரெக்யூர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ இந்த கீழமை நீதிமன்றத்தில் வந்து எக்ஸாமினர் பெயிலிஃப் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருப்பாங்களா, அவங்க வந்து சிவிக்கு போகிற சமயத்தில் இந்த மாதிரிலாம் கால் வந்து ஒரு சிலருக்கு ரேராக இந்த மாதிரிலாம் கால் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து உண்மைதான், உண்மை தன்மை தான், இது உண்மை மட்டும்தான். பட் இது நடந்தது பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் ரெக்யூர்மெண்ட்டுக்கான சிவி இப்போ நடக்க போகுது. அந்த சிவிக்கு அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி சிவிக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளே ஒரு யூகத்துக்கு வந்துட முடியும். இதே மாதிரி 2022 பார்த்தீங்கன்னா ஒரு யூகத்துக்கு நம்ம வர முடிஞ்சது நம்மளால். ஓகேங்களா? சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இதுக்கும் இப்போ கீழமை நீதிமன்ற தேர்வுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கேட்டிங்கன்னா இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அகைன் சொல்கிறேன், இப்போ ரெக்யூர்மெண்ட்ஸ்லேருந்து கால் பண்ணி பேசுகிற விஷயத்துக்கும் உங்களுடைய கீழமை நீதிமன்ற தேர்வில் அந்த ஓஏ மசால்ஜி அப்புறமேட்டுக்கு எக்ஸாமினர் பெயிலிஃப் இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கான அந்த அதான் அந்த ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு வரணும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் என்பது கிடையாது. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். பட் ரெக்யூர்மெண்ட் செல்லிருந்து கால் பண்ணி பேசினது நிதர்சனமான உண்மை தான் அப்படின்றத விஷயத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த வீடியோ மோட்டிவே. அண்டு ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாய்க்கிறீங்க, அந்த பர்சன்ஸ் குரூப்பில் போட்டுக்கிட்டு இது மாதிரி எங்களுக்கு கால் வந்துச்சு, பொங்கல் விஷயம் சொன்னாங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லி நியூ இயர் விஷயம் சொன்னாங்க, அப்போல்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த விஷயம் உண்மைதான். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற கீழமை நீதிமன்ற தேர்வு ஷார்ட் லிஸ்ட் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் ஷார்ட் லிஸ்ட்டு வர பர்சன்ஸ்லாம் யாரும் கால் பண்ணிலாம் பேச மாட்டாங்க ரெக்யூர்மெண்ட் செல்லிருந்து. யாருக்கு இப்போ ஷார்ட் லிஸ்ட் வரப்போகுது பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாருக்கும் இந்த ரெக்யூர்மெண்ட் செல்லிருந்து கால்லாம் பண்ணி இப்போதைக்கு பேச மாட்டாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் சிவி இன்டர்வியூ போகிற சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கால் வரலாம். ஒரு சிலருக்கு மட்டும் வரும். சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணலை, ஷேடிங் அடிச்சு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கால் பண்ணி பேசுவாங்க. அது அப்போதைக்கு அதை பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு காலுமே வராது. ஓகேங்களா? தேங்க்யூ.